வணக்கம். இன்னைக்கு நாம ஆம், ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்ம எல்லாருடைய அன்றாட வாழ்க்கைக்கும் ரொம்பவே தேவையான ஒரு விஷயத்த ஆழமா அலசப் போறோம். கண்டிப்பா. இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஆமா. நீங்க எப்போதாவது தனியா உட்கார்ந்து ஏன் என் மனம் இப்படி சதா அலைப்பாயுது, இல்லனா ஏன் சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்ன இவ்ளோ பாதிக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பா. நாம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல இதை யோசிச்சிருப்போம். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் அந்த கேள்விகளுக்கான ஒரு விடையா இருக்கலாம். புகழ்பெற்ற பௌத்த துறவியான அஜான் சா எழுதின ஃபுட் ஃபார் த ஹார்ட், அதாவது இதயத்திற்கான உணவு அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கிற மிக முக்கியமான குறிப்புகளை தான் இன்னைக்கு நாம எடுத்துக்க போறோம். ஃபுட் ஃபார் த ஹார்ட். ரொம்ப ஆழமான புத்தகம் அது. உண்மைதான். இந்த புத்தகம் வெறும் தத்துவங்களை மட்டும் பேசுற ஒரு சாதாரண புத்தகம் கிடையாது. மனித மனம் எப்படி வேலை செய்யுது, நம்ம துன்பங்களுக்கு ஆணிவேர் என்ன, அதை எப்படி கையாள்வது அப்படிங்கறத ரொம்ப பிராக்டிக்கலா சொல்லிக் கொடுக்குது. சரி, இத நாம கொஞ்சம் விரிவாகவே பாப்போம். தாராளமா. இந்த புத்தகத்தோட குறிப்புகளை படிக்கும்போது என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னன்னா, ஆங் அஜான்சா அவர்களோட அந்த பின்புலம் தான். அவரு சாதாரணமா ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு பாடம் நடத்தினவர் கிடையாது. ஆமா, அவர் காடுகள்ல வாழ்ந்தவர் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அவரு தாய்லாந்து வனமரபு, அதாவது தாய் ஃபாரஸ்ட் ட்ரெடிஷன் அப்படிங்கிற ஒரு முறையை பின்பற்றியவர். இந்த முறை எப்படின்னா, புத்தர் காலத்துல துறவிகள் எப்படி காடுகள்ல எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாம இயற்கையோடு இயற்கையா வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி வாழ்வது. நினைச்சு பார்க்கவே ரொம்ப கடினமா இருக்கு. ஆமா. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஸ்மார்ட் போன், இன்டர்நெட், ஏன் சாதாரண மின்சாரம் கூட இல்லாத ஒரு எளிமையான வாழ்க்கை அது. அவங்க வெறும் புத்தக அறிவை விட நேரடி அனுபவத்துக்கும் தியானத்துக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதனாலேயே பாத்தீங்கன்னா அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு அதீத உயிரோட்டமும் உண்மையும் இருக்கு. நீங்க சொல்லது 100க்கு 100 உண்மை. அவர் இயற்கையோடு வாழ்ந்ததுனால தானோ என்னவோ அவரோட கற்பித்தல் முறை கூட ரொம்ப தன்னிச்சையா இருந்திருக்கு. அதாவது ஒரு சிறந்த ஜாஸ் இசை கலைஞரின் இசைய போல ரொம்ப இயல்பா இருந்திருக்கு. ஜாஸ் இசை கலைஞர்னு சொல்றது ரொம்ப பொருத்தமான ஒரு ஒப்பீடு. ஆமா, ஏன்னா அவர் ஒருபோதும் மேடையில ஏறுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம இத பத்தி தான் பேச போறோம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு எந்த முன் தயாரிப்பும் செஞ்சுக்கிட்டு வர்றதில்லையா. அவர் முன்னாடி யார் உட்கார்ந்திருக்காங்க, அவங்களோட மனநிலை என்ன அப்படிங்கறத உள்வாங்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பேசுவாராம். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் ஒரு உண்மையான குருவோட அடையாளம். கண்டிப்பா. இத விளக்குவதற்கு புத்தகத்துல ஒரு அருமையான நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கு. அந்த முரட்டு இளைஞரோட கதை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓ, அந்த மலேரியா காய்ச்சல் சம்பவமா? அது ரொம்பவே ஆழமான ஒரு நிகழ்வு. அதேதான். நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு ஊர்லூர் தாதா மாதிரி ஒரு முரட்டு இளைஞன், அவனுக்கு உலகத்து மேலேயே கோவம். ஏன்னா அவனோட ஆரியர் தம்பிக்கு மலேரியா காய்ச்சல் இறந்துடுறான். சோகமோ கோபமோ பொங்க அவன் அஜான்சாவை சந்திக்க வரான். அவனுக்கு கடவுள் மேலேயோ மதத்தின் மேலேயோ எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஆமா, அவன் அஜான்சா கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? என் தம்பிய கொன்ன அந்த கொசுவை என்னால கண்டுபிடிக்க முடியுமா? நான் அதை எப்படி பழி வாங்குறது அப்படின்னு வெறியோட கேக்குறான். ஒரு கொசுவை பழி வாங்கணும்னு ஒருத்தன் கேக்குறான்னா அவனோட மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இத ஒரு சாதாரண மனிதர் கேட்டிருந்தா, என்னவா பைத்தியக்காரத்தனமா பேசுற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அங்கதான் அஜான்சா தன்னோட அந்த அபாரமான திறனை காட்டுறாரு. அவர் என்ன பண்ணாருன்னு நீங்களே நேயர்களுக்கு சொல்லுங்களேன். கண்டிப்பா. அந்த நேரத்துல அஜான்சா அவன்கிட்ட கர்மாவை பத்தியோ இல்ல வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிற தத்துவங்களை பத்தியோ பெரிய சொற்பொழிவு ஆற்றிருக்கலாம். ஆனா ஒரு நல்ல குருவுக்கு தெரியும் தன்னிடம் வர்றவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு. ஆமா, அவனுக்கு தேவை தத்துவம் கிடையாது. சரியா சொன்னீங்க. முதல்ல அஜான்சா அவனோட வலிய முழுசா உள்வாங்கிக்கிட்டாரு. அவனை கட்டிப்பிடிச்சு ஒரு சின்ன குழந்தைய போல அழ வச்சாரு. அவனோட கோபம் முழுசும் கண்ணீரா மாறினதுக்கு அப்புறம் தான் அவர் பேசவே ஆரம்பிச்சார். அந்த எமோஷனல் ரிலீஸ் ரொம்ப முக்கியம். ஆமா. அதுக்கப்புறம் அவர் கேக்குறாரு, தம்பியை இழந்தது நீ மட்டும்தானா? உலகத்துல வேற யாருமே அவங்க அன்புக்குரியவங்களை இழந்ததே இல்லையா அப்படின்னு கேட்டு அவனோட அந்த சுயநலமான துயரத்தை அவனுக்கே உணர்த்தினாரு. கடைசியில அந்த இளைஞனை சிரிக்கவும் வச்சுட்டாரு. அது ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். நம்ம நிஜ வாழ்க்கையில கூட பாருங்களேன், யாராவது ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது நாம உடனே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் சரியாயிடும், ஃபீல் பண்ணாத அப்படின்னு தியாரியா பேசுவோம். ஆனா அவங்களுக்கு தேவையானது அவங்க வலியை யாராவது காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறது தான். சரியா சொன்னீங்க. இந்த தியரிக்கும் பிராக்டிக்கலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி பேசும்போது தான் எனக்கு அந்த துச்சோ போதிலா கதை ஞாபகத்துக்கு வருது. ஓ, வெற்று வேதம் அந்த பகுதியா? அது ரொம்ப அருமையான ஒரு பாடம். ஆமா, இந்த துச்சபோதிலா அப்படிங்கிறவரு சாதாரண ஆள் கிடையாது. பௌத்த வேதங்கள், தத்துவங்கள்
அத்தனையும் கரைத்து குடித்த ஒரு மாபெரும் அறிஞர். 18 பெரிய மடாலயங்களை நிர்வகித்தவர். பல்லாயிரக்கணக்கான சீடர்களுக்கு பாடம் எடுக்கிற ஒரு பெரிய வாத்தியார் அவரு. ஆனா ஒரு முறை அவர் கௌதம புத்தரை சந்திக்க சென்றப்போ புத்தர் அவரை எப்படி வரவேற்றார் தெரியுமா? வாருங்கள் வெற்று வேதமே அப்படின்னு கூப்பிட்டாரு. திரும்பி போகும்போதும் சென்று வாருங்கள் வெற்று வேதமே அப்படின்னு சொன்னாரு. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. இவ்ளோ பெரிய அறிஞரை, அவ்வளோ சீடர்கள் வச்சிருக்க ஒருத்தரை புத்தரை ஏன் அப்படி அவமானப்படுத்துற மாதிரி கூப்பிடணும்? புத்தர் அவரை அவமானப்படுத்தணும்னு அப்படி சொல்லல, உண்மைய உணர்த்தணும்னு சொன்னாருல்ல. எக்ஸாக்ட்லி. ஏன்னா தியரி வேற, நடைமுறை வேற. நீங்களும் சரி, நம்ம நேயர்களும் சரி, நிறைய செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் படிச்சிருக்கலாம். கோபப்படக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு நிறைய தியரி நமக்கு தெரியும். ஆனா நிஜத்துல ஒரு பிரச்சனை வரும்போது நாம எப்படி ரியாக்ட் பண்றோம்? அதுதான் பிராக்டிக்கல். ஆமா, போதிலா கிட்ட உலகத்தோட அத்தனை புத்தக அறிவும் இருந்துச்சு. ஆனா அவர்கிட்ட நடைமுறை அனுபவம் இல்ல. தியானம் செஞ்சு உண்மைய உணர்ந்த அனுபவம் அவர்கிட்ட இல்ல. அத புத்தர் சுட்டிக்காட்டினதும் போதிலாவுக்கு உரைச்சிருச்சு. தன்னோட அந்த பெரிய ஈகோவை விட்டுட்டு யாரிடமாவது சீடனா சேர்ந்து உண்மைய கத்துக்கலான்னு போனாரு. ஆனா அவரை யாராவது ஏத்துக்கிட்டாங்களா? இல்லவே இல்ல. அவர் போன எல்லா மூத்த துறவிகளும், ஐயா நீங்க மாபெரும் அறிஞர், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கற அளவுக்கு எங்களுக்கு அறிவு பத்தாது அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. கடைசில ஒரு சின்ன பையன் கிட்ட தானே அவர் போனாரு. ஆமா, வேற வழி இல்லாம ஒரு 7 வயசு சிறுவனான இளம் துறவி கிட்ட தஞ்சம் அடைறாரு. அந்த சிறுவனும் சாதாரணமா அவரை ஏத்துக்கல. போதிலாவோட அந்த மிச்சம் மீதி இருக்கிற ஈகோவையும் முழுமையா அழிக்க நினைச்சான். அந்த சேற்றுக்குட்டை நிகழ்வது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த 7 வயசு பையன் போதிலாவை பார்த்து கேக்குறான், உங்களுக்கு நிஜமாவே என்கிட்ட கத்துக்க விருப்பம் இருந்தா நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா அப்படின்னு. போதிலாவும் சம்மதிக்கிறாரு. உடனே அந்த பையன் என்ன சொல்றான்? சரி, நீங்க போட்டிருக்கிற அந்த விலையுயர்ந்த ஆடைகளோடையே பக்கத்துல இருக்கிற அந்த சேத்துக்குட்டையில இறங்குங்க அப்படின்னு சொல்றான். போதிலாவும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தன்னோட ஈகோவெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சேத்துல இறங்குறாரு. அந்த ஈகோ அழியிற இடம்தான் ஞானத்தோட ஆரம்பம். சரியா சொன்னீங்க. கழுத்து வரைக்கும் சேத்துல மூழ்கின பிறகுதான் அந்த சிறுவன் அவரை வெளியே வர சொல்றான். அப்போதான் அவனுக்கு புரியுது இவருக்கு உண்மையாவே கத்துக்கிற ஆர்வம் இருக்குன்னு. இந்த இடத்துல அஜான்சா சொல்ற அந்த கோழியர் உதாரணம் எனக்கு ஞாபகம் வருது. அது ரொம்ப நகைச்சுவையான ஆனா ஆழமான ஒரு உதாரணம். ஓ ஆமா, அந்த சிக்கன் ஷீட் உதாரணம், அது நீங்க கொஞ்சம் விளக்குங்களேன். அதாவது வெறும் புத்தகங்களை மட்டும் படிச்சுட்டு மனசுல இருக்கிற தீய எண்ணங்களை அழிக்காம இருக்கிறது எதுக்கு சமம் தெரியுமா? ஒருத்தன் கோழிகளை வளர்த்துட்டு அது போடுற முட்டைகளை எடுக்காம அந்த கோழியோட கழிவுகளை மட்டும் கவனமா சேகரிச்சு ஒரு பை நிறைய சேர்த்து வைக்கிறதுக்கு சமமா. கேட்பதற்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஆனா நாம பல நேரங்கள்ல இந்த கோழி கழிவுகளை தான் மூளையில சேர்த்து வச்சிட்டு இருக்கோம். அஜான்சா இன்னொரு உதாரணமும் சொல்றாரு. நீங்க ஒரு பழத்தை பத்தி எத்தனை புத்தகங்கள் வேணா அதை படிக்கலாம். அதோட வேதியியல் தன்மை என்ன, என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனா அந்த பழத்தை நீங்க உங்க நாக்கால சுவைச்சா மட்டுமே அதோட உண்மையான இனிப்போ அல்லது புளிப்போ உங்களுக்கு தெரியும். அது போலவே தான் தியானமும் நடைமுறை வாழ்க்கையும். வெறும் தத்துவங்களை படிச்சு மூளையில ஏத்திக்கிறதுனால எந்த பயனும் இல்ல. அத வாழ்க்கையில பிரயோகம் செஞ்சு பார்க்கணும். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்னு வரும்போது பல சவால்கள் இருக்குல்ல. கண்டிப்பா. மனிதர்கள் ஏன் இவ்வளவு துன்பப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு அஜான்சா ஒரு முக்கியமான காரணம் சொல்றாரு. நிரந்தரமில்லாத விஷயங்களை நிரந்தரம்னு நாம நம்புறதுனால தான் நாம துன்பப்படுறோம். இதுக்கு அவரு உடைந்த கண்ணாடி அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை சொல்றாரு. அந்த உதாரணம் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணு. ஆமா, என்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்கு. அதுல தண்ணி குடிக்கிறது எனக்கு அவ்ளோ பிடிக்கும். ஆனா ஒரு நாள் அந்த டம்ளர் கை தவறி கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சின்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன், கோபப்படுவேன். இயல்பான மனித உணர்வு அது. ஆனா அந்த கண்ணாடி எப்போதாவது ஒரு நாள் உடையக்கூடியதுதான் அப்படிங்கிற உண்மைய முன்னாடியே நான் முழுமையா ஏத்துக்கிட்டா அது உடையும் போது எனக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்றாரு. மாற்றம் என்பது அறிஞர்களின் பாதுகாப்பு வால்வ் அப்படிங்கிறாரு. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா இதுதான் பௌத்த தத்துவத்தோட ஆணிவேரான அனிச்சா, அதாவது நிலையற்ற தன்மை அப்படிங்கிற கான்செப்ட். எல்லாமே நிச்சயமற்றது என்பதை உணர்வதே உண்மையான விடுதலை. இந்த மாற்றத்தை ஏத்துக்கிறத பத்தி பேசும்போது அவர் சொல்ற அந்த கோழி மற்றும் வாத்துக்கதை ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க அத பத்தி சொல்லுங்க. ஒரு கோழிய பார்த்து அது வாத்து போல நீந்தணும்னு நினைப்பதோ இல்ல ஒரு வாத்தை பார்த்து அது கோழி போல நிலத்தை தோண்டணும்னு நினைப்பதோ முட்டாள்தனம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயல்பு இருக்கு. இயற்கையா உள்ளபடியே ஏத்துக்கணும். இத நம்ம அன்றாட உறவுகளோட பொருத்தி பார்த்தா எவ்வளவு உண்மை பாருங்க. ஆமா,
நாம நம்ம வாழ்க்கை துணை மேலயோ இல்ல நம்ம குழந்தைங்க மேலயோ அவங்க இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பை திணிக்கிறோம். அந்த வாத்த கோழியாக்க நினைக்கிறது தான் நம்மளோட பாதி மன உளைச்சலுக்கு காரணம். மிகச் சரியான உதாரணம். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம மனசை எப்படி நிர்வகிக்கிறது? அதுக்கு அஜான் ஷா கொடுக்கிற அந்த ஒட்டை நாற்காலி கான்செப்ட் ரொம்ப பிரமாதமானது. ஆமா, அந்த சிங்கிள் சேர் கான்செப்ட். நீங்களும் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க மனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அறை. அந்த அறையோட நடுவுல ஒரே ஒரு நாற்காலி தான் இருக்கு. நீங்க அந்த நாற்காலியில உறுதியா உட்கார்ந்திருக்கீங்க. எண்ணங்கள் எல்லாம் விருந்தாளிகள் மாதிரி வருவாங்க. எக்ஸாக்ட்லி. நாள் முழுதும் கோபம், ஏமாற்றம், பொறாமை, மகிழ்ச்சின்னு பலவிதமான உணர்ச்சிகள் விருந்தாளிகளா அந்த அறைக்குள்ள வருவாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த நாற்காலியை விட்டு எழுந்து அவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. நாற்காலியை விட்டு எழக்கூடாது. ஆமா, நீங்க எழுந்துக்கலன்னா அவங்களுக்கு உட்கார இடம் இருக்காது. அவங்க கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு தாங்களாவே திரும்பி போயிடுவாங்க. உங்க எண்ணங்களை நீங்க வரவேற்கவும் வேண்டாம், விரட்டவும் வேண்டாம். வெறும் சாட்சியா பார்த்துக்கிட்டு இருந்தா போதும். இதுதான் தியானத்தோட உச்சநிலை. பொதுவா நாம ஒரு நல்ல எண்ணம் வந்தா அதை இழுத்து பிடிச்சு வச்சுக்க பாக்குறோம். ஒரு கெட்ட எண்ணம் வந்தா அதோட சண்டை போடுறோம். இதுக்கு தான் அஜான் ஷா நாகப்பாம்பு உதாரணத்தை சொல்றாரு. அந்த நாகப்பாம்பு உதாரணத்தை கொஞ்சம் சொல்லுங்க. அந்த தீய உணர்ச்சிகளை ஒரு கொடிய விஷமுள்ள நாகப்பாம்பா நினைச்சுக்கோங்க. ஒரு காட்டுப்பாதையில ஒரு நாகப்பாம்பு அதோட வழியில போய்கிட்டு இருக்கு. நீங்க அதை தொந்தரவு செய்யாம இருந்தா அது பாட்டுக்கு உங்களை தீண்டாம போயிடும். ஆனா நீங்க அதை அடிக்க போனாலோ இல்ல அது மேல ஆசைப்பட்டு அதை கட்டிப்பிடிக்க போனாலும் அது உங்களை கடிச்சிரும். அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகளை ஒரு பாம்பா பாக்குறோம். ஆனா வெளியில இருக்கிற சமூக விஷயங்களை நாம எப்படி பாக்குறோம்? இங்கதான் இந்த எச்சில் துப்பம் பாத்திரம் உதாரணம் வருது. ஓ, அந்த கன்வென்ஷனல் ரியாலிட்டி பத்தி சொல்றீங்களா? ஆமா, வழக்கமான உண்மை அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு நாம எச்சல் துப்பம் பாத்திரம்னு ஒரு பேர் வச்சிட்டோம்னா அதை தொடவே நாம தயங்குவோம். அதே பொருளை நல்லா கழுவி சமைக்கும் பாத்திரம்னு பேர் வச்சிட்டா அது நமக்கு புனிதமாயிடுது. மதிப்பு அப்படிங்கறது அந்த பொருள்ல இல்ல, நாம அதுக்கு கொடுக்கிற பேர்ல தான் இருக்கு. இதையே கொஞ்சம் பெருசா யோசிச்சு பாருங்க. பணம், தங்கம், இதுக்கெல்லாம் மதிப்பு எப்படி வந்துச்சு? நாம தான் உருவாக்குவது தான் இந்த மதிப்பு. ஒருவேளை கோழியின் கழிவுதான் பணம்னு இந்த உலகம் முடிவெடுத்தால் மனிதர்கள் அதற்காகவும் அடித்துக் கொள்வார்கள்னு அஜான் ஷா ரொம்ப நயாண்டியா சொல்றாரு. அதை யோசிக்கும் போதே சிரிப்பா இருக்கு. ஆனா நாம இப்போ பணத்துக்காகவும் புகழுக்காகவும் பண்ணிட்டு இருக்கிறதும் இதுதான். சரி, நாம இப்போ இந்த விவாதத்தோட இறுதி மற்றும் ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். எல்லாமே நிலையற்றதுன்னா அப்போ நமது உண்மையான வீடு எது? அவர் மரணத் தருவாயில இருக்கிற ஒரு வயதான பெண்ணுக்கு சொன்ன ஆறுதல் வார்த்தைகள் தான் இங்க ஞாபகத்துக்கு வருது. ஆமா, ஒரு மனுஷன் தன்னோட இறுதி நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருக்கும் போது எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கணும்னு இது ரொம்ப அழகா சொல்லுது. அந்த பெண்ணை பார்த்தவர் சொல்றாரு, இந்த உடல் நமது நிரந்தர வீடு அல்ல, இது ஒரு தற்காலிகமான வாடகை வீடு மாதிரிதான். வீட்ல இருக்கிற பழைய தட்டுகள், கோப்பைகள் எல்லாம் தேய்ந்து உடைந்து போற மாதிரி இந்த உடலும் தேய்ந்து போகுதுன்னு விளக்குறாரு. உங்க கண்கள், பற்கள், முடி என எல்லாமே ஒவ்வொன்றாக உங்களை விட்டு செல்ல தயாராகுது. ஏன்னா இது அவற்றுக்கு சொந்தமான இடம் கிடையாதுன்னு ரொம்ப அமைதியா சொல்றாரு. ஒரு நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சு வாடகை வீட்டை காலி பண்ற மாதிரி ரொம்ப இயல்பா ஒரு விடுதலை தரும் செய்தியா இத அவர் சொல்றாரு. நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது. ஒரு குழந்தை பிறக்கும்போது மக்கள் சிரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. ஆனா ஒரு மனிதன் இறக்கும்போது அழுகுறாங்க. இதுல அஜான் ஷா ஒரு ஆழமான கருத்தை வைக்கிறாரு. மரணம் அப்படிங்கிறது வயசாகி இறக்கும்போது நடக்கிறது கிடையாது, பிறக்கும்போதே மரணமும் தொடங்கிடுதுன்னு சொல்றாரு. ஒரு மரத்தின் கிளைக்கும் வேருக்கும் உள்ள தொடர்பு மாதிரி தான் இது. வேர் இல்லாம கிளை இல்ல. ஆமா, அதனால நீங்க அழ வேண்டுமென்றால் மரணத்தை பார்த்து அல்ல, பிறப்பை பார்த்து தான் அழ வேண்டும்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் பற்று இல்லாமல் விட்டுவிடுவது லெட்டிங் கோ, அதுதான் உண்மையான அமைதி. ரொம்ப பிரமாதமான விளக்கம். இதையெல்லாம் கேட்கும்போது வாழ்க்கைய பார்க்குற பார்வையே மாறுது. இன்னைக்கு நாம அஜான் ஷா அவர்களோட போதனைகள் மூலமா வெற்று அறிவுக்கும் அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசம், நம்ம மனசுக்குள்ள வர உணர்ச்சிகளை எப்படி ஒரு பார்வையாளனா பார்க்கறதுன்னு பல விஷயங்களை அலசிட்டோம். கண்டிப்பா, இவையெல்லாம் இன்னைக்கு இருக்கிற நம்ம ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப முக்கியமான பிராக்டிக்கல் டூல்ஸ். சரி, இன்னைக்கு விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நேர்களான உங்க சிந்தனைக்காக ஒரு விஷயத்த விட்டுட்டு போறேன். புத்தர் அப்படிங்கிறவரு 2500 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மறைந்த ஒரு நபர் மட்டும் கிடையாது. புத்தர் என்பது உண்மை, அதாவது தம்மா. அந்த உண்மை இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கு. உண்மையை உணர்ந்தால் புத்தர் இப்போது உங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்னு அர்த்தம். மிகச்சரி. அந்த வகையில
இன்னைக்கு உங்க மனதுக்குள்ள வரப்போற அந்த எண்ணங்கள் அப்படிங்கிற விருந்தாளிகளை நீங்க எப்படி பார்க்க போறீங்க? அவங்களுக்கு உங்க நாற்காலிய விட்டுத்தர போறீங்களா இல்ல அமைதியா வேடிக்கை பார்க்க போறீங்களா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். சிந்திக்க வேண்டிய விஷயம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.